கொடை கொண்டாமா அதில் ஒன்று உண்டு பார்த்துக்க, அந்த இடத்துல தான் பார்த்து எங்கப்பா ஓட்ட போட்டு போகணும் அந்த இடத்துல உண்டு இருக்கலாம். அதே தான் மரத்தை மாட்டிக்காது. உள்ள நிறைய அந்த வெயிட்டு எப்பா எவ்வளவு ஆழமா இருக்கு உள்ள என்னதுக்கா ஆள் உள்ள என்னதுக்கா என்ன ஆகும் இன்னும் உள்ள போகும். எப்பா என்ன இவ்வளவு ஆழமா இருக்கு எடுத்துட்டா இருக்க யாரும் வந்து என்ன ஆகுறது பயிர் கட்ட வேண்டாமா பார்த்து அவ்வளோ வந்துடாது. மெல்ல மெல்ல போகும்போது எப்படி போனா அப்படியே வா. தண்ணியா கொட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை குறையாட்டுங்க இங்க வந்து கொடையெல்லாம் மூடுங்க. நின்னுங்க அவங்க மட்டும் கொடை பிடிக்கிட்டு மறைக்காதீங்க கொடைய வச்சு எல்லாம் மூட்டை நம்மள அப்படியே வாங்க போங்க. அண்ணே சேர்ந்து மறைச்சிடாதீங்க ஏரியா. இங்க பாருங்க. ஏன் நெருங்குறியா இருங்க சொல்லிட்டேன். அந்த பள்ளத்தில் சிக்கிக்கொள்வார்கள் என்பதற்காக கயிறு கட்டியிருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கீங்கன்னா இப்போ இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக தடை அறிவிச்சிருந்தாங்க. சேர்ந்து எதுவுமே ஈர்க்கப்படாமல் இருக்கு. என்ன மாதிரியான பாதிப்புகள் ஆளாயிருக்காங்க, என்ன நடவடிக்கை நடவடிக்கைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரிவர எந்த இதுவுமே செய்யலை. ஒரு என்ன பாருங்கள், இதில் இந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் பில்டிங் கட்டுறாங்க. ஒரு 12 அடி உயரத்துக்கு வானம் தோண்டியிருக்காங்க. அதில் ஒரு இங்கே உள்ள நபர் ஒருத்தர் வந்து போகாதீங்க அதில் கட்டின்னு சொல்லி ஒரு கயிறை தான் கட்ட போகிறாரு. இங்கே உள்ள இந்த கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் தலைவரோட தலைவியே காணும். தலைவியோட கணவர் வந்து இந்த பக்கம் போகக்கூடாது, இன்னைக்கு அந்த கயிறை கெட்ட நினைச்சால உடனே வெட்டி போடுவேன் கொலை மிரட்டல் எடுக்கிறாரு. அவரும் செய்ய மாட்டேங்காரு, செய்கிற நபரையும் செய்ய விட மாட்டேங்கிறாரு. இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பஜாரை பாருங்க, பஜார் கிட்டத்தட்ட 40-45 வருஷமா இதே நிலைமை. இதில் இந்த போட்டு விட்டு தான் இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு முக்கியமாக அத்தியாவசிய பொருட்கள் மற்றெல்லாம் எதுவும் கிடைக்குதா? என்ன மாதிரி பால் மற்றெல்லாம் கிடைக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மின் விநியோகம் இல்லை, பால் பாக்கெட்டு எதுவுமே இங்கே எந்த கடையிலுமே எங்கேயுமே இல்லை. கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சாப்பாடு எதுவுமே எதுவும் ஏற்பாடு பண்ணலை. சில மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்க. மண்டபத்தில் தங்க வச்சுருக்கவங்களுக்கும் சாப்பாடு எதுவுமே நான் அவங்களுக்கு போய் போகலை. மிக முக்கியமாக இப்பகுதியில் வந்து முகாம் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு வந்து முறையாக உணவு கிடைக்கவில்லை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் நேரடியாக கூறியிருக்காங்க. இது திறமைக்காக ஒளிப்பதிவாளர் நேரடி
ஓகே. ஆமாம் பேக் அது கப்பு சோறு. ஆமாம் பின்னாடிமா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டே இருக்கு. ஆமாம் இந்தா ஆமாம் மொத்தமாலேருந்து கொஞ்சம் உள்ள பார்த்துட்டு தான் இருக்கேன். விலகிட்டு இல்லை இங்கே சங்கிலி வீட்டில் இந்தா இந்த உழுதுலா. ஆமாம் மழை வெறிக்கலப்பா மாடி பாப்பா அப்படியே நவுந்துட்டு. ஆமாம் இந்தா உட்காருதுமா மேலே சீட்டு அப்படியே கீழே உட்காருது. நவளுது இந்த நவுண்டு அப்படியே உட்காந்து விழுது ஓடா விழுந்துட்டு தள்ளி நின்னுங்க எல்லாரும். நவளுங்க முதல்ல தள்ளி நின்னுங்க சொல்லுதுல எல்லாம் கீழே இல்லை. நாங்களே அங்கே நிற்க பயந்து தான் நிற்கும். சரி. கீழே உங்களுக்கு பொந்து மண்ணை அடித்தாலும் அடிச்சிருக்கோம். ஆமாம். சரி.